ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு சுச்சுவேஷன் என்ன, இந்த மே மாத பலன்கள், யாரு முதல் இவங்க, என்ன மாதிரியான கேரக்டர் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் இவங்க அதிகமா வாழ்க்கையில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க, எதை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். இன்னைக்கு கிரகங்கள்லாம் எப்படி இன்னைக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா, இல்ல ஒரு அகெயின்ஸ்டா இருக்காங்களா, எந்தெந்த விஷயங்கள்ல கடுமையான பாதிப்பு, எதெல்லாம் பாசிட்டிவ் நடக்கிறது காத்துட்டு இருக்கு, நிச்சயமா பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசை குறிக்கக்கூடியது. நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் தான் நீங்க யாருன்னு தனித்துவமா காட்டக்கூடியது. அப்ப லக்னம், லக்னாதிபதி, நவாம்சத்தோடைய பலம் பலவீனம், தனித்துவமா இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் பிறக்கக்கூடிய லக்னம், இதெல்லாம் தான் நீங்க யாருன்னு சொல்றது. ராசி அப்படிங்கிறது நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் பேசுவீங்க, நீங்க எப்படி சாஃப்டா இருப்பீங்களா, ஹார்டா இருப்பீங்களா, எந்த மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங், இது எல்லாம் பேசிக்கான கேரக்டர் மட்டும்தான் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் பலன்கள் அப்படிங்கிறது, ராசியை பொறுத்தவரை பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறனாலும் நீங்க தனித்துவமா இருக்கக்கூடிய ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த பிரதிபலிக்கும். ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா சாஃப்டான பர்சனாலிட்டிஸுங்க. முதல்ல அடித்து சொல்லலாம், கடகத்துக்கு இணையான சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது ரிஷபம். ஆனால் கடகத்தை விட அதிக சாஃப்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் தகுதி குறைவாகவோ அல்லது தகுதி குறைவாக நினைக்கிறது கூட இவங்க கிட்ட இருக்காது. கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட பயந்துருவாங்க. ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க, கொஞ்சம் காமாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி யதார்த்த தன்மை. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுக்காக, தன்னுடைய அப்பாக்காக, தன்னுடைய அம்மாக்காக, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, ரத்த பந்தங்களை தூக்கி சுமக்கக்கூடிய ராசி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் தான். ஃபர்ஸ்ட் 12 ராசியிலேயே எல்லாரையும் யாருக்காகவும் ஏதோ ஒரு சூழ்நிலையில விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ராசி ரிஷபம். நிறைய விஷயங்கள் இதுதான் இன்னைக்கு விட்டு கொடுத்ததுன்னு இல்லைங்க. இன்னைக்கு இவங்களால பாடுபட்டவங்க, இன்னைக்கு இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சவங்க நிறைய பேர். தொழில் சார்ந்த விஷயத்துல பயனடைஞ்சவங்க, இடம் வீடு சார்ந்த விஷயத்துல பயனடைஞ்சவங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவங்க, பணம் சார்ந்து இன்னைக்கெல்லாம் திருமண வாழ்க்கையே இன்னைக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிதர்சனமான உண்மை. இன்னைக்கெல்லாம் ரிஷபத்தை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம ரீசெண்ட் டைம்ல ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். பார்க்கும்போது அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தோம், திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து தொடக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய தசா புத்திகள் அமைப்பும் இது ரொம்ப டஃப்பாக காமிக்குது, இதை நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம சொல்லும் போது என்னென்னா ஒரு சின்ன விஷயம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இன்னும் வரையும் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளை கூட காமிக்காமல் இவரை தனிமையாக வச்சு தனிமையை ஒதுக்கிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி இவர் தனி மரமாக நின்றுட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், எல்லாரையும் நம்புறது தான் முக்கியமான காரணம். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் இழந்து வேற லக்னம், ரிஷப லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா வேற, ராசி வந்து மட்டும் ரிஷபம். அவர் ரொம்ப சாஃப்டா ரொம்ப காமா, இதெல்லாம் நடக்காது வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டே இருந்தார். திடீர்னு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம சொல்லணும், கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். இந்த காலங்கள்லேருந்து இந்த காலங்கள் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், திருமண வாழ்க்கையை கொண்டு போகிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், பெரிய அளவுக்கு செலவினங்கள் அப்படிங்கிறது போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற சொன்னோம். எல்லா சொத்தையும் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதில் 80% வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி பேரில் அவர் வாங்கி வச்சுருந்தார். இன்னைக்குமே அந்த மனைவியும் வரல, அந்த தொழில் சார்ந்த விஷயத்துலேயே அவரால் எதுவும் பண்ண முடியல. அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போய் சொத்தையும் மனைவி பேரில் இருக்கிறனால எல்லா வழியிலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க, நிச்சயமாக அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி காலங்கள் வந்துச்சு. அவர் மேற்கொண்டு அகெயின்ஸ்டா எதுவும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகாதீங்க, அவசரப்படாதீங்க, நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி அவர் நடந்தார். இன்னைக்கு அவர் திருமண வாழ்க்கையில கிட்டத்தட்ட இந்த 2025 இந்த பீரியட்ல திரும்பி சேருவீங்க அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி திரும்பி அவர் மனைவி மக்கள் கூட சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம், நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொதுவானதுதான். ஒரு கிரகத்தை அதிகமாக பேசி ஒரு கிரகத்தை குறைவாக பேசி இருக்கக்கூடிய 12 கிரகத்தில் ஒரு 4-5 கிரகம் தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிற ஆண்டு சுக்கிரன் எங்கே இருக்காரு, செவ்வாய் எங்கே இருக்காரு, யார் கூட இருக்காரு, யாரை பார்க்குறாரு, அவங்க உங்களுக்கு கோச்சாரமெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஒரு தொழிலை அது எந்த அளவுக்கு பணம் போடலாம், எந்த காலத்தில் வந்து அதை முன்னேற்றி கொண்டு போகலாம், எந்த நேரத்தில் நம்ம தொழிலை வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத கடமைப்பட்டிருக்குன்னு மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய இந்த அனைத்து பலன்களுமே கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் தான். அந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, ரொம்ப நாட்கள் கழிச்சுங்க ராசிநாதன் ராசிக்கே வராரு. இது என்ன தைரியம்,
இதில் என்ன எஃபர்ட்ஸு அப்படின்னு எதுவுமே சலிச்சு போன உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டு உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். யார் வேணாலும் ராசியை பார்க்கட்டுங்க. ராசியை குரு பார்க்கட்டும், சனி பார்க்கட்டும். உங்களோட ராசிநாதன் ராசியை பார்த்தா தான் 1000 மடங்கு கான்ஃபிடென்ட் வரும். ஒருத்தரை எந்திரிச்ச திருப்பி அடிக்கணும், ஒருத்தங்க பேசுகிறத திருப்பி அடிக்கணும்னு ராசிநாதன் ராசியை பார்க்கணும். நான் பலமாக இருந்தால் மட்டுமே தான் என் கூட ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பலம் வரும். வேற யாரோ பார்த்தா அந்த பலன் வேற யாருக்கோ தான் வரும். ராசிநாதன் பார்த்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு பலமான பலன். அப்போ ரொம்ப நாட்கள் கழிச்சு என்ன பண்றாரு, ராசிநாதன் ராசிக்கு வர்றாரு. ராசிக்கு 2ல் குரு ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஆகாதவர், கடுமையான விஷயங்களை கொடுப்பார். அதே போல் தனுசு லக்னம், தனுசு ராசிக்கும் சுக்கிரன் ஆகாதவர். அப்போ வந்து குரு இந்த 2ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த விஷயங்கள் தான் எனக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றாத அளவுக்கு பிரச்சனைகளை, கடுமையான மன உளைச்சல்களை, யார்கிட்ட கையேந்து நிற்கக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அவங்ககிட்டயே கை கட்டி நிற்கிற மாதிரி, கௌரவத்தை பார்க்கக்கூடிய டாப் ராசியில் உங்கள் ராசி ஒன்று இன்னைக்கு கௌரவத்தை விட்டுட்டு ஓரமாக ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கணவனாக இருக்கட்டும் மனைவி மேலே சந்தேகம், மனைவிமா இருக்கட்டும் கணவன் மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து கொண்டு போக முடியல. எனக்கு எல்லாமே தெரியுது, என்னோட திருமண வாழ்க்கையில இன்னொருத்தர் தலையிட இருக்கு, ஆனால் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கேள்விக்குறியா இருக்கு, எதுக்கு நம்ம வாழ்றோம், எதுக்கு நம்ம கடவுள் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து இப்படி எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு உங்களோட காம்பினேஷன் பொறுத்தவரை இந்த ராசியில பெரிய அளவுக்கு இருக்கு. அதே போல ராசிக்கு 4ல் வந்து கேது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், ராசிக்கு 12ல் வந்து பார்த்தீங்கன்னா புதன், சூரியன். அதாவது 4ல் கேது, 4ஆம் அதிபதி 12ல். அதே போல் 11ல் செவ்வாய் சனியோடைய இணைவு. திருமண பாவகம் அப்படிங்கிறது இங்கே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது. தொழில் ஸ்தானத்தில் ராகு. இது மட்டுமே தான் இந்த மே மாத பலன்களில் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் ராசியை பார்க்குறது. பாசத்துக்கும் பண்புக்கும் அடிபட்டுட்டு வந்துட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் புத்திசாலித்தனத்துக்கு தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் செவி சாய்க்க போகிறோம், இனிமேல் எங்ககிட்ட யாருமே பிரயோஜனப்பட முடியாது அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் லெவல் அந்த நேரம் அதிகமாக இருக்கும். மறுபடியும் எப்போ நீங்கள் பழையபடி மாறுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபத்துலேருந்து விட்டு ராசி அதிபதி வெளி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பழையபடி மாற ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் ஒரு விஷயத்தை நான் என்னால் பண்ணவே முடியல, பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஓடும்போது அந்த கிரகங்கள் கோச்சாரம் தாண்டினோன்னா அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடுவீங்க. இன்னைக்கு பாருங்க, இவங்க கூட நீங்கள் எந்த வருஷமும் பேசக்கூடாது, இவங்க மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த கிரகங்க தாண்டினோடனே திருப்பி அவங்ககிட்டயே நீங்கள் போய் யதார்த்தமாக பேசுறீங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் நடத்தல, கிரகங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி பலன்களும் உங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமே ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசிநாதன் ராசிக்கு வரும்போது 7ஆம் இடத்தை பார்க்குறப்ப திருமணம் காலங்கள் ரொம்பவே கை கூடி நிற்குது. 31, 32 வரன்கள் பார்த்துட்டே இருக்கும், எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு காரணம், ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது, அந்த பொண்ணு வந்து பேசும்போது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லவ் இருக்குது, அந்த லவ்வில் நான் போகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே நிறைய ஸ்டக் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. திருமண வாழ்க்கையிலையும் சரி, அதே போல் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களும் இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே மாறப்போகுது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப காலமாக நான் வந்து போராடிட்டு இருக்கேன். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சனி ராசியை பார்க்குறாரு. அப்போ இப்போவே என்னமோ 7.5 சனி ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னையை எல்லாரும் ஈகோவாக பார்க்குறாங்க, என்னையெல்லாம் கிரிமினலாக பார்க்குறாங்க. என்னோட தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் யாருக்குமே பிடிக்கவே இல்லை, எங்கே போனாலும் எனக்கு ஒரு அவமரியாதை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோம். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே மாறப்போது. நிறைய கோர்ட்டு கேஸ் விஷயம், சாஃப்டான நபர்கள் உங்களுக்கு தான் கோர்ட்டு கேஸ் விஷயம் நிறைய வருது. அது எதுனாலவே என்ன அப்படிங்கிற சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு தூங்கி எந்திரிச்சா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கடுமையாக பாதிப்படைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையும். தொழில் மட்டும் நல்லா இருந்ததுன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை எதுவுமே வேணாம், சோறு கூட இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ராசி. இனி அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு யோகமான பீரியடாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாமே ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய ஏமாந்துட்டீங்க, இதுதான் ஏமாறணும்னு இல்லாமல் நிறைய ஏமாந்துட்டீங்க. அந்த ஏமாற்றத்துக்கு உண்டான வாழ்க்கையெல்லாம் திரும்பி எங்களுக்கு கிடைக்குமா, அந்த அளவுக்கு திரும்பி பணத்தை சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 4ல் கேது, 4ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது இது அம்மாவுக்கு கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கும். ஜாதகருக்கும் கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். எங்களோட அம்மாவே நீ யாரு என்ன எனக்குன்னு தெரியாது, விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமெல்லாம் இந்த நேரமாக கண்டிப்பாக இருக்கும். மறந்துடவே கூடாது. செவ்வாய் சனி இணைவு இருக்கு. ராசியை வந்து பார்த்திங்கன்னா
சனி பார்க்குறாரு. இதெல்லாமே என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா, நிறைய போராட்டம் அப்படிங்கிறத நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. கோவத்த ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். முதல்ல ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் கோவம் வராது. இனி வந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அகைன்ஸ்டாக ஒரு வெடிக்கிற மாதிரி பெரிய அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இருந்தாலும் கோவம் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அது எல்லாமே இனி படிப்படியாக குறைச்சுக்கோங்க. நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். யோசிச்சுட்டு வேணுமா, வேண்டாமா அப்படிங்கிறது தெரியாம மாரி மனக்குழப்பத்தினால அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதை எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கும், புதிய பிசினஸ் அப்படிங்கிறத பண்றதுக்கும், மனைவி கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்றதுக்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸ் இந்த நேரத்துல வளர்ச்சிகள் போடுறதுக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கு ஈக்குவலா செவ்வாய், சனியோட இணைவு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே பாசிட்டிவ் சைடு இருக்கிற மாதிரி நெகட்டிவ் சைடு தான் இருக்கும். நிறைய கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம செவ்வாய், சனி பத்தி பேசவே இல்ல. சுக்கிரன் ராசி பத்தி தான் பேசியிருக்கோம். குருவ பத்தி பேசியிருக்கோம். புதன், சூரியன பத்தி 2 பாயிண்ட் பேசியிருக்கோம். அப்ப தனிப்பட்ட ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.